குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரமம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனை போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். குரு அருள் ஆஸ்ட்ரோ முத்து உங்களோடு. இன்று நாம் பார்க்க இருக்கின்ற பதிவு ஜாதகமும் பாவகமும் அப்படிங்கிற தலைப்பில் பாக்யஸ்தானத்தின் சிறப்புகளை பார்க்க இருக்கின்றோம். பாக்யஸ்தானம் ஜாதகத்தில் இதை 9வது இடம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு பாவகமும் ஒவ்வொரு விதத்தில் சிறப்பு தான் அப்படின்னாலும் இதற்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. அதாவது உயிர்காரகத்துவத்தில் தந்தை அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு உயிர்காரகத்துவம் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா இந்த பாவத்தில் தான் இருக்குது. 9ஆம் பாவத்தில் தான் தந்தை அப்படிங்கிற ஒரு அற்புதம் நிறைந்திருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அடுத்ததாக ஒரு மனதிற்கு நிறைவான அல்லது மனதிற்கு பிடித்த ஒரு தெய்வத்தை வணங்கும் ஒரு நிலைப்பாட்டை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பாவகம் அப்படின்னம்னா அது 9ஆம் பாவகம் தான். இதற்கு அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது இந்த பாவகம் ரொம்ப நல்ல நிலையில் இருந்துடுச்சு அப்படின்னாக்கா பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம், சொத்துக்கள், சரியான வயதில் ஒரு வாழ்க்கை துணை ஏற்பட்டு சரியான பருவத்தில் ஒரு குழந்தை கிடைக்க பெற்று அந்த குடும்பம் நல்ல ஒரு குதூகலமான மகிழ்ச்சியான குடும்பமாக திகழ்கின்றது. ஒரு பெண் ஜாதகத்தில் இந்த பாவகம் நல்ல நிலையில் இருந்துடுச்சு அப்படின்னாக்கா அந்த பெண்மணியின் ஜாதகத்தில் மற்ற எந்த தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்கள் இந்த பாவாதிபதியின் வலிமையினால் நிவர்த்தி பெறுகின்றது. அத்தனை தோஷத்தையும் இது அடித்து தூக்கி காலி பண்ணுறாங்க. இது நல்ல நிலையில் ஒரு பெண் மகள் ஜாதகத்தில் இந்த 9ஆம் பாவகமும் இந்த 9ஆம் பாவாதிபதியும் நல்ல நிலையில் இருந்துடுச்சு அப்படின்னாக்கா அவங்களுக்கு வேறு எந்த தோஷம் இருந்ததுனாலும் அதை பற்றி நம்ம பெரிய அளவில் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிறதான் நம்மளுடைய பரிந்துரை பார்த்துக்கோங்க. அது போன்ற அமைப்பில் இருக்கும் பெண் மகளுக்கு நல்லா காலகாலத்தில் சிறப்பாக திருமணம் நடந்துடும். அவங்களுக்கு தேவையான அனைத்தும் தேவையான நேரத்தில் கிடைத்துவிடும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த 9ஆம் இடம் வலுத்திருக்கும் அன்பர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்கா ஒன்று அப்பாவை ரொம்ப ஒரு இருக்க பற்றி கொள்கிறார்கள். அப்பா தந்தை சொல்வதே வேதம், தந்தை சொல்வதே மந்திரம் அப்படிங்கிற மாதிரி அப்பா எல்லாத்தையும் பார்த்துக்குவார் அப்படின்ற ஒரு திடகாத்திரமான ஒரு முடிவில் அப்பாவை பின்பற்றி எல்லாத்தையும் இவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கின்றார்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் தெய்வத்தை சரணாகதி அடைந்து விடுகின்றார்கள். தெய்வத்தை முழுமையாக ஏதேனும் ஒரு தெய்வத்தை இவங்க மனசுக்கு பிடிச்ச ஒரு தெய்வத்தை முழுமையாக நம்பி அந்த தெய்வத்திடம் தனது தேவைகளை சொல்லி அதன் மூலம் தங்களின் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்கின்ற அமைப்பினராக இந்த 9ஆம் பாவமும் பாவாதிபதியும் பலம் பெற்றவர்கள் இருக்கின்றார்கள் அப்படின்ட்டு கூடுதல் சிறப்பு பார்த்துக்கோங்க. இந்த பாவகம் பாக்யஸ்தானம் அப்படின்ட்டு திரிகோண ஸ்தானமாக திகழ்கின்றது, ஒரு சுபஸ்தானமாக திகழ்கின்றது. இந்த பாவமும் இந்த பாவாதிபதியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது இந்த பாவம் சுபஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த பாவாதிபதி எந்த வீட்டில் எந்த ராசியில் அமர்ந்தாலும் எந்த பாவகத்தில் அமர்ந்தாலும் எந்த பாவாதிபதியும் சேர்ந்தாலும் அந்த அவர் சேர்கின்ற அமைப்பினர்கள் நல்ல பலம் பெற்று விடுகின்றார்கள் அப்படின்ட்டு ஒரு கூடுதல் சிறப்பு பார்த்துக்கோங்க. உதாரணமாக லக்னாதிபதியும் பாக்யாதிபதியும் சேர்ந்து இருக்கின்ற ஒரு நிலை அப்படின்ட்டு எதனா ஒரு ஜாதகத்தில் பார்க்கின்ற ஒரு சூழல் வந்தது அப்படின்னாக்கா இந்த 1-9 சேர்க்கை அப்படிங்கிறது நல்ல ஒரு புகழ், அந்தஸ்து, கௌரவம், பட்டம், பதவி அனைத்தையும் கொடுத்து ஒரு சிறப்பான வாழ்க்கையை ஜாதகருக்கு வழங்குகின்றது அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகங்களை பார்த்துக்கோங்க. பாக்யாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதா வச்சுக்குவோம். 9ஆம் அதிபதி தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தில் நிற்கிறார். அப்போது ஜாதகருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது தன பாக்கியம் ஏற்படும் அப்படின்ட்டு சொல்லணும், குடும்ப பாக்கியம் ஏற்படும் அப்படின்ட்டு சொல்லணும். அடுத்ததாக
தந்தையால் வருமானம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். தந்தையின் தொழிலை செய்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். தந்தையால் இவரது செல்வமும் செல்வாக்கும் மேன்மை அடையும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் பார்த்துக்கோங்க. இதே 9ஆம் அதிபதி 4-9 சேர்க்கை ஏற்படுகிறது, அல்லது 9ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அப்போது தாயை போல ஒரு கனிவான அன்பான தந்தையாக ஜாதகரின் தந்தை இருப்பார் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை அது உணர்த்துது பார்த்துக்கோங்க. இந்த 2 தொடர்புகளும் பார்த்தோம்னா ஒன்று வந்து கேந்திரம், ஒன்று வந்து திரிகோணம். இதே நம்ம வந்து மறந்துடக்கூடாது. அப்போது சொத்துக்களின் மூலம் பாக்கியம் ஏற்படும், உயர்கல்வியின் மூலம் பாக்கியம் ஏற்படும் இல்லைங்களா? தாயாரின் மூலியம் பாக்கியம் ஏற்படும், தாய் வழி உறவுகளால் மேன்மை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்படின்னாக்கா நல்லா சிறப்பாக இருக்கும். அந்த 4ஆம் பாவகத்தின் காரகத்துவம் அத்தனையும் இவருக்கு வந்து ரொம்ப ஒரு மேன்மையாக சிறப்பாக கிடைத்திடும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில் பார்த்துக்கோங்க. இதுவே வந்து 5ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளுகின்ற போது 5-9 இந்த இரண்டுமே வந்து ஒரு சுபஸ்தானங்கள், திரிகோண ஸ்தானங்கள். இந்த இரண்டும் அப்படின்னும் பொழுது இதெல்லாம் வந்து ஒரு நல்ல மேன்மையான பலன்களை கொடுத்து விடுகின்றது. அரசாங்கம், அரசியல், பங்குச்சந்தை, இவருடைய குழந்தைகளின் மூலம் ஒரு பாக்கியம் அப்படிங்கிற நிலைப்பாட்டெல்லாம் இது வந்து நல்ல சிறப்பாக கொடுத்துரும். குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக அமையும். பூர்வீகம் ரொம்ப சிறப்பாக செயல்படும் அப்படிங்கிறதுலாம் ஒரு நல்ல நிலைப்பாட்டை கொடுத்துரும் பார்த்துக்கோங்க. மனதுக்கு மகிழ்ச்சியான விஷயங்கள் இவங்க குடும்பத்தில் வந்து அதிகமாக காணப்படும். ஜாதகரே வந்து எப்பயும் வந்து ஒரு மன மகிழ்ச்சியோட ஆனந்தத்தோடு இருப்பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு பார்த்துக்கோங்க. 7-9 தொடர்பு ஏற்படுகிறது. பாக்கியாதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறார், லக்னத்தை பார்ப்பார். திருமணத்திற்கு அப்புறம் இவருக்கு வந்து ஒரு உயர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். மனைவியால் இவருக்கு வந்து பாக்கியம் ஏற்படும். மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கு வந்து ஒரு இதற்கு முன்பு இருந்த ஒரு நிலையை காட்டிலும் இவருடைய வாழ்க்கை தரம் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதே வந்து 9ஆம் அதிபதி 10ல் இருக்கிறதா வச்சுக்குவோம். 9-10 அப்படிங்கிறது தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறது கொடுத்துரும் பார்த்துக்கோங்க. இதுவும் வந்து ஒரு கேந்திரம், இதுவும் வந்து ஒரு கோணம். யோகங்கள்லேயும் மிகச்சிறந்த யோகமாக கருதப்படுவது தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறது. அப்போது இந்த 9ஆம் அதிபதி 10ல் இருப்பது அவ்வளோ ஒரு சிறப்பு பார்த்துக்கோங்க. நல்ல ஒரு அரசாங்கம், அரசியல், தலைமை பதவி, கௌரவம், புகழ், அந்தஸ்து இதெல்லாத்தையும் இந்த 9ஆம் அதிபதி 10ல் நிற்கின்ற பொழுது இது அத்தனையும் அவர் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவார். இப்படி இந்த பாவாதிபதி எந்த பாவ அதிபதியோடு சேர்ந்தாலும் அந்த அதிபதி மிக சிறப்பான பலன்களை சேர்ந்து கொடுக்குறது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அது வந்து ஒரு நல்ல சேர்க்கை அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இந்த பாக்கியாதிபதி எந்த பாவத்தில் அமர்ந்தாலும் அந்த பாக்கியம் அப்படிங்கிறது அவர் எந்த பாவத்தில் அமர்கின்றாரோ அந்த பாவத்தின் மூலியம் ஜாதகருக்கு கிடைக்கின்றது அப்படிங்கிறத நம்ம வந்து மனசில் வச்சுக்கணும். அந்த பாவம் சுபத்தன்மை அடைகின்றது அப்படிங்கிறத நம்ம வந்து மனசில் வச்சுக்கணும். அந்த பாவத்தில் உள்ள அசுப நிலைகள் அனைத்தும் அதன் வீரியத்தை குறைத்து கொள்கின்றது அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். இது வந்து இப்போ நம்ம சொன்னதெல்லாம் நீங்கள் அப்படியே மனசில் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு அற்புதமான ஸ்தானமா இல்லையா அப்படிங்கிறது நமக்கே வந்து வெளிப்படையாக தெரியும். அப்படி இந்த பாவகம், இந்த பாவாதிபதி அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப ஒரு மேன்மை பொருந்திய ஒரு அமைப்பாக இது ஜாதகத்தில் திகழ்கின்றது அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்து இல்லை பார்த்துக்கோங்க. இதில் இந்த பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லும்போது ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னாக்கா, பாக்கியாதிபதியே வந்து ஒரு பாதகாதிபதியாக வரும் அமைப்பு ஒரு சில லக்னங்களுக்கு உண்டு. அதாவது வந்து ஸ்திர லக்னங்களுக்கு பாக்கியாதிபதியே பாதகாதிபதியாக வருவார். இந்த நேரத்தில் தான் நம்மளுக்கு வந்து ஒரு குழப்பம் வந்துடும் அல்லது ஒரு பயம் வந்துடும். எப்பயுமே வந்து ஒரு பாவாதிபதி பலமாக இருந்துட்டார், அதே வீட்டில் இருக்கிறார், ஆட்சி பெற்று இருக்கிறார் அல்லது உச்சம் பெற்று இருக்கிறார் அப்படின்ற ஒரு நிலை வருகின்ற பொழுது அவர்கள் அந்த பாவத்தின் முதன்மையான பங்கு தான் அவங்க வந்து செய்வாங்க. அதுக்கு அடுத்தது தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கும் அந்த மற்றொரு நிலைப்பாடு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். இது எப்போது வந்து நம்மளுக்கு வந்து பாதகமாக செயல்படும் அப்படின்னாக்கா, நம்ம ஒரு ஆர்வத்தில் கவனக்குறைவால் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி அதில் உள்ள குறைகளை நாம் கண்டுகொள்ளாமல் செய்து விடுகின்ற பொழுது அது வந்து ஒரு பெரிய மைனஸாக நம்மளுக்கு வந்து ஒரு நமது பெயரையும் புகழையும்
அது வந்து கெடுத்துவிடும் அமைப்பில் வந்துடுது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் வந்து இந்த ஸ்திர லக்ன அன்பர்களை பொறுத்தவரையிலும் நல்லதுன்னு செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னாலும், அது நல்லது தான் அப்படின்னாலும், உங்களுக்கு ஒரு உங்களுடைய வாழ்க்கையை அல்லது உங்களின் மேன்மையை போற்றக்கூடிய அல்லது விரும்பக்கூடிய நபர்களிடம் ஒரு கலந்து ஆலோசனை செய்துவிட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அந்த விஷயத்தை கையில் எடுத்து செய்வது சிறப்பு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. எப்பயுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு உங்களின் வாழ்க்கையில் மேன்மையை சொல்லக்கூடிய அல்லது வந்து உங்களை மேலிடத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டி அப்படிங்கிறத நீங்கள் வந்து பக்கத்தில் வச்சுக்கிங்க. எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் இது சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கலந்து ஆலோசித்து விட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து செய்யுங்க. எதனா ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் நம்மளே அறியாமல் நம்ம வந்து செஞ்சு வச்சுருப்போம். அந்த மிஸ்டேக்ஸை வந்து நம்மளுக்கு சுட்டி காட்டுறதுக்கு ஒரு மற்ற ஒரு நல்ல மனம் கொண்ட நமக்கு ஃபேவரான ஒரு ஆள் வந்து நம்மளுக்கு வந்து எப்பயும் கூட இருக்கிறது நல்லது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. மற்றபடி இந்த 9ஆம் பாவமும் பாவாதிபதியும் ஜாதகருக்கு வந்து முற்றிலும் ஒரு சுபமான மனதிற்கு மகிழ்வான ஜாதகருக்கு மட்டுமே வந்து அது வந்து மேன்மையை தரக்கூடிய ஒரு சுப பலன்களை மட்டுமே அந்த 9ஆம் பாவமும் பாவாதிபதியும் தருகின்றார்கள் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துல பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம சொல்லப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு வரும் ஜாதகங்களில் அனலைஸ் பண்ணி பாருங்க. இந்த 1-9 சேர்க்கையாகட்டும், அல்லது 4-5 சேர்க்கையாகட்டும், அல்லது 2-9 சேர்க்கையாகட்டும், 5-9 சேர்க்கையாகட்டும், இதில் 9-10 சேர்க்கையை நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? ஸோ இது போன்ற சேர்க்கைகளை, இது போன்ற நிலைப்பாடுகளை 7-9 சேர்க்கையை கூட நீங்கள் வந்து எடுத்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரக இணைவு, கிரக தொடர்பு அப்படிங்கிறது தான் வந்து ஒரு யோகமாக சொல்லப்படுது. நம்ம வந்து அந்த யோகம் அப்படின்ன உடனே நம்ம ஏதோ ஒரு பெரிய விஷயம் நினச்சிட்டு இருப்போம். ஒரு கிரகத்தின் தொடர்பு தான் யோகம். 9-10 தொடர்பு இருவரும் சேர்ந்து இருக்காங்க, அதுதான் தர்ம கர்மாதிபதி யோகம் இல்லைங்களா? அப்படி ஒரு நல்ல யோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த பாக்கியாதிபதி திகழ்கின்றார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை, பார்த்துக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு வர ஜாதகங்களில் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை நம்மளோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். சரிங்களா? ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசையோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப் பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.